இந்த சந்திரமுகி படத்தில் வடிவேலும் நாசரும் சேர்ந்து சந்திரமுகியை விரட்டி அடிக்கிறதுக்கு மனோபலாவை கூப்பிட்டு வருவாங்க. அவர் வருவார், கஜ 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 கஜா கஜ கஜ கஜான்னு வருவார். அதில் வடிவேல் வந்து சொல்லுவார், எலும்பு பையன் சும்மா இருந்ததெல்லாம் கிளப்பி விட்டு ஓட்டானே அப்படின்னு. அந்த மாதிரி இவர் போகிற போக்கில் 717 கடையை மூடுறாராம். எங்களை மாதிரி குடிமக்கள்லாம் கையெல்லாம், எங்களை மாதிரி குடிமக்கள்னு சொல்கிறேன், கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். பார்த்தாக்கா 717 கடை, அது வந்து கோயில் பக்கத்தில் இருக்கிறது, பள்ளி கல்லூரி பக்கத்தில் இருக்கிறது, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறது, 500 மீட்டர் இடைவெளியில் இருக்கிற 717 டாஸ்மாக் கடைகள் வந்து மூடப்படும். போகிற போக்கில் ஒரு காட்டு போயிட போகுது போல இருக்கே இந்த சுனாமி அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பயமும் ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் மத்தியில், தாய்மார்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பு அமைஞ்சிருக்கு. அடுத்து வந்து இது குட்டி கதைலாம் சொல்லியிருக்காரு சட்டசபையில். எப்போயுமே ஆடியோ லான்ச்சில் பார்ப்போம். இப்போ சட்டமன்றத்துலேயே வந்து குட்டி கதை பார்த்துருக்கோம். அடுத்து CV சண்முகம் விஷயம் ஒன்று ஒன்றா பார்ப்போம். இந்த 717 கடை வந்துட்டு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க, 14 நாள். இந்த 14 நாளில் இருக்கிற ஸ்டாக்கு காலி பண்ணிட்டு கிளம்பணும், அவ்வளோதான். நல்ல விஷயந்தான். அடுத்து வந்து போதைப்பொருள் வந்து தடைக்கு தனியாக ஒரு காவல் நிலையமே உருவாக்குறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே 65 காவல் நிலையங்கள், சென்னையில் மட்டும் அதில் 12ன்றாங்க. தனி அந்த போதைப்பொருள் தடுப்பு காவல் படை அப்படின்னு உருவாக்கி அந்த காவல் படைக்கு ஒரு காவல் நிலையம், அது வந்து முதலமைச்சரோட நேரடி கண்காணிப்பில் இயங்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த குட்காவை தான் போட்டு எரிச்சுனுக்கிறாங்க, போயிச்சுனுக்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. முதல்ல கஞ்சாவை நிறுத்தணும். கஞ்சா தான் பயங்கரமாக வந்து எல்லா ஊர்லேயுமே ரொம்ப ஈஸியாக சுலுவாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. காலேஜ் பக்கத்தில், ஸ்கூல் பக்கத்துலலாம் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்குது. அதை தான் ஃபஸ்ட்டு கட்டுப்படுத்தணும். அதுக்குண்டான நடவடிக்கையாக தான் இது இருக்கும்னு நினைக்கிறேன். வரவேற்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, அதுக்காக முக்கியமான விஷயம். இந்த டாஸ்மாக் கடை மட்டும் போகிற போக்கில் ஒரு காட்டுற மாதிரி எல்லா கடையும் மூடி விட்டு போயிட போகிறீங்க நீங்கள் மாட்டோம். அது கொஞ்சம் இருக்கட்டும், அங்கங்கே எங்கேயாவது ஒரு மூலையில் இருக்கட்டும். குடிமகள்லாம் பாவம்ல, அதுக்காக சொல்கிறேன், நமக்காகலாம் இல்லை, குடிமகள்களாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த CV சண்முகம் இன்றைக்கி வந்து காலையில் பேட்டி கொடுத்துருந்தாரு. அதிமுகவுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து 30 பேர்கிட்ட தாவேகா கட்சிக்கு வந்து ஆதரவு அளிக்கிறோம். அது ஒரு பக்கத்தில் பார்த்தாக்கா வரவேற்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அதிமுக வந்து தொடர்ந்து 10 தோல்விக்கு மேலே இப்போ 11வது தோல்வியும் அடைஞ்சிட்டாங்க. எடப்பாடி எதை நோக்கி எடுத்துன்னு போகிறார் அந்த கட்சியிலன்றது அவங்களுக்கு ஒரு டவுட் ஆகிடுச்சு போல். அதனால் இந்த முடிவை SP வேலுமணியை வந்து சட்டமன்ற குழு தலைவராக அவங்க நியமித்து அடுத்து வந்து 30 பேரும் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு தராங்க. நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டு, அதில் வந்து வாக்கெடுப்பில் வந்துட்டு அவங்க அளிக்க போகிற வாக்கு எப்படி தாவேகாவுக்கு ஆதரவாக அமையும்ன்றதை வந்து நமக்கு தெரியல, அந்த சட்டப்படி என்னன்றதை சபாநாயகர் தான் முடிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்த 30 ஓட்டும் வந்து தாவேகாவுக்கு வந்தது அப்படின்னா தாவேகாவுக்கு ஆதரவு 150 பெருகும். அது இன்னுமே வந்து தாவேகா தலைவர் விஜய்க்கு வந்துட்டு, CM விஜய்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும். இது எப்படி கணக்கு வரும்னு தெரியல, சட்டப்படி என்னன்றது நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். நேற்று நான் சொன்ன மாதிரி ஒரு பெருசாக ஏதோ பண்ண போகிறாருன்னு சொல்லியிருந்தேன்ல, இன்றைக்கும் வந்து போயிருக்காரு. யார் யார் வீட்டுக்கு போயிருக்காருன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க நியூஸ் சேனலில். அதில் முக்கியமாக CV சண்முகம் அவருடைய MRC நகரில் அமைஞ்சிருக்க அவரோட அலுவலகத்துக்கு போனதை நான் முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு வந்துட்டு இவ்வளோ முக்கியத்துவம் தராருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அங்கே வந்து SP வேலுமணி உள்ளிட்ட அந்த 30 பேருமே இருந்தாங்க. அவங்கள தனிப்பட்ட முறையில் எல்லாரையுமே பார்த்து பேசியிருக்காரு. அதோட வெளிப்பாடு நாளைக்கு தெரியும் சட்டமன்றத்தில். குட்டி கதை பேசியிருக்காரு. குட்டி கதை வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசுறதுக்கு அப்புறமா இவர் பேசியிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவர் பேசும்போது என்ன சொன்னார், நாங்கள் வந்து சபாநாயகருக்கு வந்துட்டு ரொம்ப ஆதரவாக இருப்போம், அவருக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதுக்கப்புறம் CM விஜய் பேசும்போது, முதலமைச்சர் விஜய் பேசும்போது அவர் வந்து ஒரு குட்டி கதை சொன்னார். அது யாருக்காக சொன்னார் அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்டே விட்டுறேன். அவர் சொன்னதில் அந்த மாரல் ஆஃப் ஸ்டோரி மட்டும் நம்ம எடுத்துப்போம். அவர் என்ன சொன்னார், இங்கிலாந்தில் வந்து பாராளுமன்ற முறை இருந்தது, அந்த முறை இருக்கும்போதே மன்னராட்சியும் இருந்தது. அது மாதிரி மன்னராட்சி இருக்கும்போதே பாராளுமன்றத்தில் எடுக்கிற முடிவெல்லாம் மன்னருக்கு அகெயின்ஸ்டாக இருந்தால் அந்த சபாநாயகரை வந்துட்டு தலையை வெட்டுறதுக்கு வந்து மன்னருக்கு அதிகாரம் இருக்குது. அதை எடுத்துன்னு போய் நியூஸை யார் சபாநாயகர் சொல்கிறதுன்றதுக்கு வந்து பெரிய தைரியம் வேணும். அதை சொல்கிறவங்களும் தலையை வெட்டியிருக்காராம் மன்னர். அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து வர சபாநாயகர்லாம் அந்த பதவி ஏற்றுக்க மாட்டேன்னு ஓடும்போது எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சி சட்டமன்ற குழு தலைவரும் 2 பேரும் கையை பிடிச்சி நீ ஓடாத, எங்கேயும் ஓட முடியாது உன்னால அப்படின்னு இழுத்துன்னு வந்து உட்கார வைக்கிறது, அதோட மரபு தான் வந்து தழுவி இப்போ வந்து நம்ம சட்டமன்றத்தில் நடக்குதுன்னு ஒரு குட்டி கதை சொன்னார். அது யாருக்காக எதுக்காக அப்படின்னு சொன்னாருன்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்போ தெரிய வந்தது. இதுக்கு நடுவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாளாக எல்லாம் இந்த கலவரத்தில் அதெல்லாம் மறந்தாச்சு. இதெல்லாம் நார்மல் நாளாக இருந்தால் அங்கங்கே பேனரு போஸ்டர் இதெல்லாம் இருந்திருக்கும். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நமக்கு சொல்லிக்கலாம். அப்புறம் ரஜினி சார்கிட்ட போயிட்டு, சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்கிட்ட போயிட்டு கேட்டிருக்காங்க, விஜய் CM ஆனதுக்கு உங்களுடைய கருத்து அப்படின்னு. அவர் பயங்கரமான ஒரு பதில் சொல்லுவார்னு பார்த்தா சிரிச்சுட்டு உள்ளே போயிட்டு இருக்கிறாரு. அது என்ன எதுக்கு சிரிப்புன்னு தெரில, சொல்லியிருக்கலாம். அவர் பொறுமையாக சொல்லுவார்னு நினைக்கிறேன். அது எப்பயுமே அவர் சொல்லுவார்ல, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோன்னு, அந்த மாதிரி நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. இன்றைக்கி நடந்த இதெல்லாம் பார்க்கும்போது இந்த முதல்வன் படத்தில்
சிஎம் விஜய் தான் நடிக்கிற மாதிரி இருந்ததான். சங்கர் வந்து டேரக்டர் சங்கர் வந்து விஜய் கிட்ட தான் போய் கதை சொல்லி அவர் தான் ஹீரோவாக ஃபிக்ஸ் பண்ணாராம். அது ஏதோ ஒரு சூழல் காரணத்துக்கால அவரால் நடிக்க முடியல. அர்ஜுன் நடித்தார் போல். ஆனால் இன்றைக்கி அந்த ரியலாகவே முதல்வன் படத்தில் இவர் வந்து இன்றைக்கி சிஎம்மாக இருக்கிற மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஒரே பயங்கர வேகமாக போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. இந்த தாய்மார்கள் எல்லாம் வயசான கிழவிங்க எல்லாருமே அந்த விஜய் டிவியில் வர சிறகடிக்க ஆசை அதெல்லாம் பார்த்துன்னு இருந்ததுங்கெல்லாம் இன்றைக்கி வந்து உட்காந்துன்னு சட்டமன்றத்தில் லைவில் உட்காந்து பார்த்துக்கிட்டு. இன்னொரு விஷயம் தெரியுமா, இந்த சட்டமன்றத்தில் பதவி இருக்கும்போது தான் சில பேருக்கு இவர் தான் நம்ம தொகுதி வேட்பாளரான்னு கேட்குறாங்க. நான் பார்த்தேன், இங்கே இவர் தான் நம்ம தொகுதி வேட்பாளரா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இவங்க எல்லாருமே அந்த ஒரு மனுஷனுக்காக மட்டும்தான் ஓட்டு போட்டுடுறாங்க. அந்த ஒரு பேர் ஜோசப் விஜய் அப்படின்ற ஒரு பேர், அவர் முதல்வர் ஆகணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக, அது எப்படி தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பேசுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது. ஒரே மாதிரி சொல்லி வச்சாம தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இந்த ஒரு முடிவு எடுத்தாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி தான் பார்த்தா அந்த வேட்பாளர் பதவி இவங்க தான் வந்து இந்த தொகுதி நம்ம தொகுதியோட வேட்பாளர்னு சொன்னால் அப்படி ஆசா சரி 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 அப்படின்றாங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இன்றைக்கி நடந்தது கதை சுருக்கம் இவ்வளோதான். நாளைக்கு என்ன ஆகுதுன்றதை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு தான் வந்து வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் நடக்க போகுது. 120 நிற்குதா, 108 ஆகுதா, இல்லை 150 ஆகுதா, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டெய்லி ஏதாவது ஒரு விசித்திரம், வியப்பு, புருவத்தை அப்படியே தூக்குற மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்குது. அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்களே தவிர அந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபாலோ பண்ணுங்க. அப்படி தான் டெய்லி வந்து நம்ம போடுறது உங்களுக்கு வந்துட்டு ரீச் ஆகும். பார்ப்போம் நாளைக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.